السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: الإيمان بضع وسبعون شعبة والحياء شعبة من الإيمان رواه مسلم. சதக ரசூலுஹு நபியுல் கரீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கம் என்பது மிக அவசியமான ஒன்று என்கின்ற ஒரு விஷயத்தில் இவ்வாறு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல் ஈமானோ, ஈமான்ங்கிறது பில்உம் வ சபூன ஷுஅபத்துன், அதாவது 70 சொச்சம் பிரிவுகளாக கிளைகளாக இருக்கின்றது. அந்த கிளைகளில் வல் ஹயாஉ, வெட்கம் என்பது ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானிலிருந்து ஒரு கிளையாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டி, அப்படிப்பட்ட அந்த வெட்கங்கிறது எந்த அளவிற்கு பேணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு அறிவுரையாக நமக்கு குறிப்பிட்டு காட்டி மற்றொரு ஹதீஸில் சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபிலும் அபூதாவுத் என்ற நூலிலும் இப்னு மாஜா என்ற நூலிலும் அஹ்மது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க: இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் ஃபஸ்னா மா ஷிஅத, நீ விரும்பியவற்றை செய்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லா நபிமார்களின் போதனைகளிலும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வெட்கம் என்பது அவசியம் என்பதை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய கிளையார்களுக்கு, தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறக்கூடிய ஒரு விஷயம், வெட்கம் யாவும் நன்மையானதாகும், அந்த வெட்கம் நன்மைகளையே கொண்டு வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, எவருக்கு அந்த வெட்கம் போய்விட்டதோ அவரது இந்த உலகமும் அதன் வாழ்வும் அழிந்தே போய்விடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியின் மூலமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா நம்மை பற்றி எவராவது குறை சொல்லி விடுவாரோ என்ற உணர்வே வெட்கமாகும் அப்படிங்கிறத மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத் தருவாங்க. இந்த உணர்வு உள்ளவர்கள் பாவம் செய்யவும் மாட்டார்கள், கடமைகளை விட்டு விடவும் மாட்டாங்க. ஏன்னா நாளை மறுமையில் எல்லாருக்கும் மத்தியில் கவலைப்படுத்திடுவானோ, இந்த உலகத்தில் ஏதாவது தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு வெட்க உணர்வு, நாளை 4 மக்களுக்கு மத்தியில் அவமானமாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெட்க உணர்வு, அது என்ன செய்யும், பாவம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாகும், கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகள் உணர்த்தக்கூடியதாக மார்க்க வல்லுநர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுத்தராங்க. அதே போன்று எந்த விஷயத்திலெல்லாம் வெட்கம் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்ற பொழுது, மார்க்க சட்டங்களை கேட்கின்ற விஷயத்தில் வெட்கம் கொள்ளக்கூடாது. உதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க, பெண்களில் ரொம்ப நல்லவங்க யாருன்னா அன்சாரி பெண்கள் தான் அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அதற்குண்டான விளக்கங்களையும் அவங்களே சொல்லுவாங்க. மார்க்க சட்டங்களை விளங்குவதை விட்டும் அந்த பெண்களின் வெட்கம் தடுக்கவில்லை. ஏன்னா எந்த ஒரு மார்க்க சட்டத்தில் எதுவாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தை கேட்டு அதை தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். உதாரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உண்மையை உரைப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை, ஆகவே இதனை நானும் கேட்குறேன். அதாவது ஒரு பெண்
அவள் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஆகிவிட்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவளிடம் இருந்து விந்தின் ஈரப்பசையை கண்டால் குளிப்பது கடமையாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள், பதிலளித்தார்கள். இதிலிருந்து விளங்குவது, கணவன் மனைவி ஒன்று கூடினால்தான் குளிப்பு கடமை என்று எண்ணி விடாமல் கனவில் ஏற்படும் இந்த நிலைக்கும் குளிப்பு கடமை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி உணர்த்தி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக இதை கொண்டு நாம விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு சட்டத்தை நமக்கு தெரியலைன்னா அது தெரிந்தவர்கள்ட்ட கேட்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் இந்த சட்டத்தைலாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற வெட்க உணர்வோடு அந்த சட்டத்தை தெரியாமல் நாம் தவறிழைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லது அந்த சட்டத்தை விளங்கியவர் சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, சின்ன வயதானவராக இருக்கிறாரு, அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் நம்ம எப்படி இதை கேட்பது என்பதாக எண்ணி விடாமல், வெட்கம் இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்கம் கொள்ளக்கூடாது. மார்க்க விஷயத்தை கேட்கின்ற விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு அவசிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சில பெண்களுடைய நிலைப்பாடுகள் எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ குளிப்பு கடமையாகிவிட்டால் அவங்க என்ன செய்யணும், உடனே குளித்தாக வேண்டும். இல்லை என்றால் மலக்குமார்களுடைய அந்த சாபங்கள் வந்து கொண்டே இருக்கும், லானத்துகள் வந்து கொண்டே இருக்கும். எப்போ நாம் அதிலிருந்து தூய்மையாகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு ரஹ்மத்துகள் கிடைக்க பெறுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா சில பெண்கள் காலையில் குளிப்பு கடமையாகிவிட்டால் மாலையில் குளித்து சுத்தமாகக்கூடிய ஒரு அவல நிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனமான ஒரு செயல், தவறான செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. ஆக நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு குளிப்பு கடமை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், அதற்கான தயாரிப்புகளை நம்ம ரெடியாகி குளித்து நல்ல அமலின் பக்கம் ஈடுபடுவதற்கான தயாரிப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மார்க்க விஷயங்களை நாம் கேட்டு பெற்று அதன் மூலமாக தெளிவு பெறக்கூடிய ஒரு நிலைகளையும், அதே போன்று எல்லா நிலையிலும் வெட்கம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய அமல்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், கடமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பலதரப்பட்ட ஹதீஸுகளின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட தவறான செயல் பக்கம் ஈடுபட்டு அவமானங்களையும் நாம் பெற்று விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நன்மைகளையும் கடமைகளையும், அதே போன்று நம்முடைய வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலினுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி வாழக்கூடிய சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி